ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கப்பா இந்த ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ 2-3 நாள் வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா, மைக்கோரைஸாவை பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ 2 நாளில் போடுறேன்னே எனக்கு போட முடியல. இன்றைக்கி அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ மைக்கோரைஸா ஆன்லைன் ரோசஸ்க்கு எப்போல்லாம் கொடுக்கணும் அந்த டீட்டெயில்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் மைக்கோரைஸா எப்போல்லாம் கொடுக்கணும், அது என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் அகேன் நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். ஸோ ஒரு செடியை இன்றைக்கி ரீபாட் பண்ண போகிறேன். ஒரு 8 இன்ச் பாட்லேருந்து 10 இன்ச் பாட்டுக்கு ரீபாட் பண்ண போகிறேன். ஸோ ரீபாட் பண்ணும்போது மைக்கோரைஸா நம்ம கொடுத்து எப்படி அந்த ப்ராசஸ்ங்கிறத சொல்கிறேன். ஸோ மெயினாக மைக்கோரைஸா எப்போல்லாம் கொடுப்போம் அப்படின்னா, செடியை புதுசாக நடும்போது மைக்கோரைஸா கொடுக்கலாம், திருப்பி நம்ம ரீபாட் பண்ணும்போது கொடுக்கலாம். ஸோ சும்மா மைக்கோரைஸா கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. எப்போ புதுசாக ஒரு செடி நடுவோமோ அப்போது நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த செடியை நம்ம 8 இன்ச் பாட்டில் இருக்க இந்த செடியை எடுத்து நம்ம 10 இன்ச் பாட்டில் ரீபாட் பண்ண போகிறோம். ஸோ இந்த செடி ஆல்ரெடி மண்ணில் இருந்த செடி, மண்ணில் வளராத செடியை வேறு கழுவி 8 இன்ச் பாட்டில் வச்சு இப்போ நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. ஸோ கோகோபிட் மீடியாவில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சொல்கிறேன், உங்ககிட்ட வளராத செடி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் காமிச்ச செடி தான் இது 3 months பிஃபோரு. ஸோ இப்போ நல்லா உங்களுக்கு கொஞ்சம் பாண்ட் ஆகிருக்கு. ஸோ 10 இன்ச் பாட்டில் நம்ம ரீபாட் பண்ணிடலாம். ஸோ ரீபாட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரியே ஒரு ஹோல்ஸ் எல்லாம் நம்ம அந்த பாட்டில் நம்ம லேசாக ஓடு ஏதாச்சும் கல் வச்சு அடைச்சிடலாம். அடைச்சிட்டு ஸோ கொக்கோபிட்டை நல்லா கழுவி காய வச்சுருக்கேன். ஸோ கொக்கோபிட் நான் ஒரு 5 கிலோ அந்த பிளாக்கை கழுவி வச்சுருக்கேன். அதில் 2 கிலோ பெர்லைட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மொத்தமாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொக்கோபிட் இந்த அளவுக்கு நம்ம போட்டுட்டா அந்த செடியை வச்சிடலாம். ஸோ நம்ம பார்க்கணும் ஹைட் எப்படி இருக்குது, செடியோட ஹைட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வைக்கணும். அதாவது அந்த பட்டு ரீயூனியன் பட் இருக்கும், அது ரொம்ப உள்ளே போகாத அளவுக்கு நம்ம ஒட்டு கட்டின இடம் ரொம்ப உள்ளே போகக்கூடாது. பாதி வெளியில் தெரியணும், பாதி உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பாட் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்கில் பாட் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் ரீபாட் பண்ணும்போது அதை கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிடணும். ஸோ பாருங்கள் வேர் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது, நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரீபாட் பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக க்ரோத் இருக்கும். இன்னும் இது இன்னும் ஒரு 10-15 நாள் கூட அந்த தொட்டிலே வைக்கலாம், இன்னும் பாண்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் மைக்கோரைஸாவை பற்றி கேட்டனால இதை ரீபாட் பண்ணிவிட்டு அப்படியே காமிச்சிட்றேன். ஸோ இந்த மாதிரி நம்ம 10 இன்ச் பாட்டில் வச்சிடணும். ஸோ இது ஈவினிங் தான் பண்ணணும். எப்பயுமே இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணும்போது ஈவினிங் குளிர்ந்த நேரத்தில் பண்ணணும், மத்தியானம் காலையிலலாம் செய்யக்கூடாது. ஸோ இது செடி ரொம்ப உள்ளே போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் கொக்கோபிட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் மைக்கோரைஸா நம்ம கொடுக்குறோம், எப்போல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ மைக்கோரைஸா ஒரு பெனிஃபிஷியல் ஃபங்கஸாக இது ரூட் ட்ரீட்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ரூட்டுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். ஸோ ரூட் ட்ரீட்மெண்ட்டும்போ இது 10 days ப்ராசஸ்ஸு. இந்த செடி வைக்கும்போது இந்த செடிக்கு ஒரு 5 days பிஃபோர் எந்த கெமிக்கல் ஃபீடோ கெமிக்கல் ஸ்ப்ரே கொடுத்துருக்கக்கூடாது. இந்த 10 days ப்ராசஸில் எந்த கெமிக்கல் நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா, மைக்கோரைஸா இறந்துடும். அது ஒரு பெனிஃபிஷியல் ஃபங்கஸ்ஸு, உங்களுக்கு உயிர் உள்ளது. ஸோ அந்த கெமிக்கலோடு ஒத்து போகும்போது இதாகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கலாம் கெமிக்கல் இந்த 10 days ப்ராசஸ்க்கு அப்புறம் கொடுக்கலாம். ஸோ கோகோபீட்டை ஃபில்லப் பண்ணி நல்லா அழுத்தி ஃபில்லப் பண்ணிடணும். ஸோ இந்த 5 days மைக்கோரைஸா நம்ம இன்றைக்கி கொடுத்துட்டோம். 6th day ட்ரைகோடர்மா விரிடி இந்த செடிக்கு கொடுத்துட்டிங்கன்னா அந்த 10 days ப்ராசஸ் முடிஞ்சிடும். 10 daysக்கு அப்புறம் இந்த செடிக்கு ஹியூமிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஹியூமிக் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 13-40-13 கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரோஸ் ஃபுட்டு கொடுக்கலாம். ஸோ ரெகுலராக நான் சொல்கிறது தான், அதே ஃபீடு தான் லைஃப் லாங்காக அந்த செடிக்கு நீங்கள் அப்படியே கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு செடியோட க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ட் ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரோஸ் ஃபுட்டோட சீவீட் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் செடிக்கு ட்ரென்ச் பண்ணலாம். ஸோ வீக்லி ஒன்ஸு இன்செக்டிசைட் பூச்சி மருந்து கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ இதுக்கு வேறு எந்த ஃபுட்டும் கிடையாது. உங்களுக்கு கம்போஸ்ட் மாதிரி போன் மீல் மாதிரி எந்த ஃபுட்டும் கொடுக்காதனால தான் இவ்வளவு கொடுக்குறோம். இதே இது நீங்கள் மண்ணில் வளர்த்தீங்க அப்படின்னா, மண்ணில் நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணனால உங்களுக்கு இந்த அளவுக்கு நமக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு தேவை இருக்காது. மண்ணில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ வீக்லி ஒன்ஸு இதை கொடுத்துடலாம். நீங்கள் சாப்பாடு 13-40-13 ஹியூமிக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வீக்கு கூட நீங்கள் சீவீட் கூட ரோஸ் ஃபுட் கொடுக்கலாம்.
கொடுக்கலாம். ஸோ கோகோபீட்டு சிண்டரில் நம்ம வேறு எதுவும் கொடுக்காதனால சாப்பாடு கொஞ்சம் கூட கொடுக்குறோம். அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ மண்ணில் வளர்க்குறதுக்கும் கோகோபீட்டில் வளர்க்குறதுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் இது தான். ஸோ மண்ணில் நீங்கள் எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கோகோபீட்டுக்கு என்ன நீங்கள் கொடுக்குறோங்களே அதே மாதிரி நீங்கள் ஷெட்யூலில் நீங்கள் மண்லேயும் கொடுத்துடலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கோகோபீட் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிவிட்டு அந்த நல்லா அழுத்தி நம்ம பாட் பண்ணிடணும். பாட் பண்ணிவிட்டு இந்த பூ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த க்ரோத்துக்கு போகும். இவ்வளோ பூ பூத்துச்சுன்னா க்ரோத் குறைஞ்சிரும் உங்களுக்கு. நமக்கு அடுத்த க்ரோத் வேணும் அப்படின்னா எல்லா பூவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ அடிக்கடி ப்ரூனிங் லைட் ப்ரூனிங் ரொம்ப முக்கியம் செடிகளுக்கு. அப்போக்கப்போ சின்ன கட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா தளிர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி இதில் ஒரு 2 பேசில் கூட வந்திருக்கு. ஸோ மண்ணில் இருக்கும்போது பேசிலுங்கிறதே கிடையாது இந்த செடிக்கு. ஏன்னா நர்சரி மண் ரொம்ப டைட்டாக இருந்தது. உங்களுக்கு பேசில்ஸ் மாதிரி எதுவுமே வரல. ஸோ நம்ம கோகோபீட்டில் மாற்றினதுக்கப்புறம் நல்ல பேசில்ஸ் 2 விட்டுருக்கு இந்த செடியில். நல்ல ஒரு ஹெல்த்தி க்ரோத் இருக்குது. ஸோ கோகோபீட்டில் ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பழைய செடியை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பாருங்கள் இந்த செடி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ தண்ணியை நம்ம கம்ப்ளீட்டாக ஊற்றிடலாம். ஸோ தண்ணியை ஊற்றிட்டு இந்த மறுநாள் தான் இதுக்கு மைக்ரோரைஸா கொடுத்தேன். அன்றைக்கே கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். மறுநாள் ஈவினிங்கே மைக்ரோரைஸா அந்த செடிக்கு நான் கொடுத்துட்டேன். பாருங்கள், கம்ப்ளீட்டாக ரீபாட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக தண்ணி கொடுத்துட்டு ஸ்ப்ரேயும் கொடுத்துடலாம். வெறும் ஸ்ப்ரே தண்ணியை மட்டும் ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பூவெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ மறுநாள் சாயங்காலம் உங்களுக்கு மைக்ரோரைஸா அந்த செடி கொடுக்குறேன். ஸோ மைக்ரோரைஸா எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா 10 இன்ச்சு தொட்டி 10 கிராம் கொடுக்கலாம். 8 இன்ச்சுனா 8 கிராம் கொடுக்கலாம். அப்படி நீங்கள் ஒரு கால்குலேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு போக போக மெஷரிங் கூட நமக்கு தெரியாது. ஒரு கையில் கொஞ்சோண்டு எடுத்து நம்ம வேரை சுற்றி இந்த ஓரத்தில் தான் கொடுக்கணும். உங்களுக்கு இந்த சைடில் கொடுக்கணும். இங்கே தான் நிறைய ஃபைபர் ரூட்ஸ் உங்களுக்கு வரும், டெவலப் ஆகும். ஸோ இது கொடுக்கும்போது வித்தின் அந்த 1 மந்த்துக்குள்ளே ஃபுல்லாக அதாவது பாட் ஃபுல்லாகவே நிறைய ஃபைபர் ரூட் நிறைய உருவாயிரும். ஸோ ட்ரைகோடர்மா கொடுக்கும்போது அந்த ரூட்ஸை பாதுகாக்கும். அதாவது உங்களுக்கு ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ இதுதான் இப்போ இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் கேட்டீங்க. தாராளமாக நீங்கள் புது செடிகளுக்கும் பாட் பண்ணும்போது மைக்ரோரைஸா கொடுக்கலாம். ஸோ இது டாட்டா ரேலி கோல்டு நான் வச்சுருக்கிறது. நீங்கள் எந்த அதாவது உத்கர்ஷ் கம்பெனியில் கூட உங்களுக்கு இருக்குது. ஸோ லிக்விட் ஃபார்மில் கூட இருக்குது. நீங்கள் அதில் எழுதியிருப்பாங்க எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதிலே மெஷர்மெண்ட் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ சுற்றி இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் அந்த கோகோபீட்டை தள்ளி விட்டுடலாம். தள்ளி விட்டுட்டு நீங்கள் செடிக்கு நல்லா ஒரு ஸ்ப்ரே மட்டும் கொடுக்கலாம். நேற்றே தண்ணி ஊற்றிட்டோம், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். செடிக்கு ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக மீடியாவில் லேசாக கொடுத்துடலாம். ரொம்ப ஊற்ற வேண்டாம் உங்களுக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு வெயில், ரொம்ப இப்போ வெயிலும் கிடையாது, ஒரு 5 நாள் இது டெவலப் ஆகிற வரைக்கும் ரொம்ப வெயில் இல்லாத இடத்துல இந்த செடியை வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக டெவலப் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கொண்டு போய் நீங்கள் வெயிலில் வச்சா எந்த இஷ்யூஸ் கிடையாது. ஸோ இதுதான்ப்பா இந்த மைக்ரோரைஸா ப்ராசஸ்ஸை. நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 6th டே அன்றைக்கி ட்ரைகோடர்மா விரிடி இந்த செடிக்கு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு 10 டேஸ் ப்ராசஸ் முடிஞ்சிடும். செடி அழகாக வளர்ந்துடும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்கள் ரோசஸை அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம். ஸோ இது கோகோபீட் மீடியா. சிண்டருக்கும் இதே தான். அதே மாதிரி சாயில் மீடியாவுக்கும் இதே மாதிரி கொடுக்கலாம் மைக்ரோரைஸா. புதுசாக நீங்கள் பாட் பண்ணும்போது உங்கள்கிட்டயே இருந்துச்சு ஃபங்கஸ் இல்லாத செடிகளுக்கு மைக்ரோரைஸா இதே மாதிரி கொடுத்து பாட் பண்ணிங்கன்னா ஹெல்த்தியாக உங்களுக்கு க்ரோத் இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இந்த செடி எல்லா பூவும் கட் பண்ணிவிட்டேன். இதில் பேசில்ஸ் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. ஸோ மண்ணில் இருக்கும்போது இந்த மாதிரி இல்லை பேசில்ஸ். ஸோ பேசில்ஸ்க்கெல்லாம் நம்ம சீவீடு கொடுப்போம். சீவீடு கொடுக்கும்போது பேசில்ஸ் நிறையா வரும். இனிமேல் இந்த செடிக்கு கால்சியம் நைட்ரேட் மாதிரி அந்த மாதிரி ஃபீடெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இந்த ஷூட்ஸ் எல்லாம் பூவும் நல்லா பெருசாக வரும். ஸோ பாருங்கள் செடி எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். நம்ம செடிகளுக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். ரெகுலராக பாருங்கள், உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.